முதலாம் ராஜாதித்த சோழன். அவர் முதலாம் பராந்தக சோழனின் மகனாக பிறந்து சோழப் பேரரசை மேலும் வலுப்படுத்த போர்க்களத்தில் இறங்கினார். ராஜாதித்த சோழன் தனது இளமைக் காலத்திலேயே வீரத்தில் சிறந்தவர் என்று அனைவராலும் அறியப்பட்டார். அவருடைய தந்தை முதலாம் பராந்தக சோழன் சோழப் பேரரசை விரிவுபடுத்தி மதுரை, இலங்கை மற்றும் கொங்கு நாடுகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருந்தார். ஆனால் வடக்கில் உள்ள ராஷ்டிரகூடர்கள் சோழர்களுக்கு பெரும் ஆபத்தாக மாறிக்கொண்டிருந்தனர். பராந்தக சோழன் தனது மகனாகிய ராஜாதித்தனை வடதிசை மாதண்டநாயகமாக நியமித்தார். தொண்டை நாடு மற்றும் வேலூர் பகுதியில் ராஜாதித்த சோழன் பல கோட்டைகளை கட்டி தனது சேனைகளை வலுவாக்கினார். மக்களின் நீர் தேவைக்காக பரந்து விரிந்த வீராணம் ஏரியை கட்டினார். தக்கோலம் போர் 949 ராஷ்டிரகூட மன்னன் 3ஆம் கிருஷ்ணன் சோழர்களை வீழ்த்த பெரிய படையெடுப்பை தொடங்கினார். அவருடன் மேற்கு கங்க இளவரசர் போதுகன், கலிங்க, சாளுக்கியர்களின் கூட்டணி இருந்தது. தக்கோலம் போர்க்களமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. 2 பேரரசுகளும் நேருக்கு நேர் மோத சோழர்களின் தலைவராக ராஜாதித்த சோழன் முன்னணியில் இருந்தார். போரில் அவர் யானை மீது ஏறி தனது சேனைகளை வழிநடத்தினார். ஆனால் எதிரிகள் தந்திரம் பயன்படுத்தினர். ராஷ்டிரகூட வீரர்கள் திட்டமிட்ட தாக்குதலை நடத்திய போது ராஜாதித்த சோழனை எதிர்பாராத விதமாக தாக்கினர். வீரர்கள் பதற்றத்திற்குள்ளான நேரத்தில் அவர் தனது யானை மீது இருந்தபடியே சண்டை தொடர்ந்தார். ஆனால் கங்க இளவரசன் போதுகனின் அம்புகள் அவரது மார்பில் பாய்ந்தன. ராஜாதித்தன் யானை மீது உயிரிழந்தார். அவருடைய உடல் சாய்ந்தபோதும் சோழ படைகள் வீரத்துடன் தொடர்ந்து போராடின. ஆனால் ராஜாதித்தன் மரணம் சோழர்களுக்கு பேரிழப்பாக அமைந்தது. இந்த போருக்கு பிறகு சோழர்கள் பின்னடைவடைந்தனர். இது பராந்தக சோழனின் முக்கியமான தோல்வியாக அமைந்தது. ஆனால் ராஜாதித்த சோழனின் வீரமரணம் அவரை வரலாற்றில் மன்னராக அல்ல, வீரராக நிலைத்து வைத்தது. யானை மேல் துஞ்சிய தேவன் என்று அழைக்கப்பட்டார். மத்திய அரசு ராஜாதித்ய சோழன் நினைவாக மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படை, அரக்கோணத்தில் உள்ள ஆர்டிசி, புதிய ஆட்சேர்ப்பு பயிற்சி மையத்தை ராஜாதித்ய சோழன் தக்கோலம் என பெயர் மாற்றம் செய்தது. மேலும் இது போன்ற வரலாற்று தகவல்களுக்கு எங்கள் வருவி செயலியை பின்தொடரவும்.